ஹலோ சொல்லுங்க. சரி ஒரு சைட் க்ளீன் பண்ணிவிட்டு ராலை எடுத்து வழி கம்மியாக இருக்குது. அப்போ மட்டும் யாருக்கு தான் விருப்பம் இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பொரிச்சு வச்சுருக்கு. ராலையும் சேர்த்துட்டு புதுசாக வாங்கி இருக்க கேக்கும் வாங்கி இருக்கிறேன். குட் மார்னிங் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு மார்னிங்கில் இருந்து வ்ளாக் எடுக்கிறேன். க்ளீனிங் வேலை இருக்குது. ஃபுல் வீடும் க்ளீன் பண்ண வேணும். ஃப்ரைடே செய்ய வேணும். நான் வெளியில் கிளாஸ் இருந்தது, அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக க்ளீனிங் வேலை செய்ய முடியலை. அதனால் இன்றைக்கு சண்டே க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கு நைட் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் கோன் ஸ்டார்ச் சேர்க்க வேணும். நான் அதுக்கு பதிலாக நோல் பர்பஸ்லாம் சேர்த்துருக்கிறேன். இதான் சாக்லேட் கேக் செய்தால் விரும்பி சாப்பிடுவேன். கொஞ்சமாக சாக்லேட் பவுடரும் சேர்த்துருக்கேன். இந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. நேற்று நைட்டுக்கு ரொட்டியும் அப்பத்துக்கு முதலே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் அதை புளிக்கல. நைட்டுக்கு புளிச்சிருந்தது. அதையும் தோசை போடுற பேன்லேயே போட்டு அதனால் ஃப்ளட்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே தேங்காய் பால் சேர்த்துட்டு சீனியும் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டு இருந்தேன். இப்போ 2 இருக்குது. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திருப்ப சூட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கு க்ளீனிங் வேலை இருக்கிறதால நேற்றே கேக்கையும் செய்து வச்சுட்டேன். அல்லது இன்றைக்கு க்ளீனிங் வேலை செய்து முடிஞ்சோடனே டயர்ட் ஆகினா நைட்டுக்கு கேக் செய்கிற நேரம் பஞ்சியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டையும் நைட்டே கழுவி வச்சுட்டேன். ஸ்டாண்டையும் கொழுவிட்டு அடுக்கி வைக்க போகிறேன். இந்த பொருட்கள்லாம் அதுக்கு மேலே வச்சுருந்தது. இந்த ஸ்டாண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். €3 நினைக்கிறேன். ரவுண்டு டாப்பில் வச்சுட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இடத்தையும் பிடிக்காது. கீழையும் பொருட்கள் வைக்கலாம், மேலேயும் பொருட்கள் வைக்கலாம். இதை அடுக்கிட்டு பொருட்களை வைக்க போகிறேன். இந்த அளவு ஒரு பேப்பரை விரிச்சு விட்டு கலவரம் சின்ன சின்ன பாத்திரங்கள் நல்லா காய வச்சுட்டு நான் எடுத்து வச்சுடுவேன். சரி, இந்த வேலை முடிச்சுது. கேக் மாதிரி சாஃப்ட் இல்லை, ஆனாலும் சாப்பிடலாம். இப்படித்தான் ஒவ்வொரு ரெசிபிகளையும் ட்ரை பண்ணி பார்க்குறது அது பழக்கத்துக்கு வரும். முதல்ல அப்பம் செய்கிற வீடியோவும் போட்டிருந்தேன். ப்ரீமிக்ஸை வாங்கி செய்திருந்தேன். அதை சொதப்பிட்டு. ஆனால் இப்போ நானே வீட்டில் தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு அரைச்சிட்டு புளிக்க வச்சு செய்கிறேன். அது இப்போ எனக்கு நல்லா வந்துட்டு அப்பம் ரெசிபியும் அப்லோட் பண்ணுகிறேன். கேக் வீடியோவை டிலீட் பண்ணியிருக்கலாம். அதில் கதைக்கிறத வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதுக்கு தான் டைம் எடுக்கும். அதனால் அப்படியே விட்டுருக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. புக் செல்ஃப் திறந்தபடி இருக்குது. இதையும் டிவி ஸ்டாண்டையும் துடைச்சி போட்டு தான் கூட்டி மொப் பண்ண போகிறேன். பெட் கவர், பிளாங்கெட் கவர் நெக்ஸ்ட் வீக் தான் மாற்ற வேணும். முட்டைக்குள்ளே இருக்கிற டைனோசர் ஒரு 2 வயசு பிள்ளைகளுக்கு இதை வச்சு மஜிக் காட்டலாம். டெமுவில் ஓர்டர் பண்ணியிருந்தான். காரில் என்ன ஏன் காரில் பூல் போட்டிருக்கிறீங்க? நம்ம வீட்டில் இருக்கே மாலை பூல் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். நம்ம கொஞ்சம் பாருங்க. ஹலோ சொல்லுங்க. சரி ஓட்டுங்க. புக் செல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு ராலை எடுத்து வெளியில் வச்சுட்டு மொப் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்காக செய்கிற அப்பம் அதை நான் சூடாக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு சீனியும் சேர்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறேன். பால் எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். அது மொப் பண்ணிட்டு தான் சமைக்க வேணும். கூட சீனியை போட்டுட்டு நான் பிளேண்டிக்கு நான் சீனி போடாமல் குடிக்க போகிறேன். இருக்குது அப்பம் வேண்டாம், யாருக்கு தான் விருப்பம் இருக்காது. இது வீட்டிலேயே செய்தது சூப்பராக இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்கு. சோப்பரிசி போட்டு வீட்டிலேயே செய்திருக்கேன். அது ஹெல்த்தையும் கூட. அந்த ப்ரீமிக்ஸ் வாங்கி செய்கிற நேரம் இப்படி ஹோல் வரையில் இது நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா பொங்கி வந்திருக்குது. பூஞ்செடிகளுக்கு தண்ணி ஊற்றி போட்டு கூட்டி மொப் பண்ண போகிறேன். கூட்டுறதுக்கு முதல்ல இதெல்லாம் காஞ்சிட்டு மடிச்சு வச்சுட்டு கூட்டு போகுது. காஞ்சிட்டு ஆமாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கஸ்டம்ஸோ வேலை செய்வீங்க அல்லது SNCF-ஆ? பாருங்க அமௌண்ட களத்தில் எடுத்து குழுவிட்டீங்களா? சின்னனில் போட்ட ஹெட்பேண்ட் அதை 2 கையிலையும் சுற்றிட்டு போட்டிருக்கிறா. ரூம், கிச்சன், பாத்ரூம் எல்லாம் கூட்டிட்டு கடைசியாக ஹோலில் நிற்கிற அந்த திங்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு சிவரில் எதுவுமே கீழே வேணாம் அடிக்கடி சொல்கிறோம். அதில் 3 வயசு 4 வயசுல ஓகே. இப்போ நான் அப்படியே தான் நீங்கள் தான் கீரை வடிக்கிட்டேன். கிச்சனில் கீரை இருக்கிறா, இந்த சிவரிலேயே கீரை இருக்கிறா.
வீடு கொஞ்சம் மொப் பண்ணிட்டேன். பாத்ரூமும் டாய்லெட்டும் இன்னும் என்ட்ரிவேயும் மொப் பண்ண வேண்டி கிடக்கு. இறால் சமைக்கிறேன்டா குளிச்சு போட்டு சமைச்சா அந்த உடுப்பில் திருப்பவும் வணக்கம். அதனால சமைச்சு போட்டு டாய்லெட் பாத்ரூம் அதை மொப் பண்ணி போட்டு வந்து சமைக்கவும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால வாங்கிச்சோ சோப் டிஸ்பென்சர் கீழ்பட்டு டெக்ஷனுக்கு போன இல்லாமல் போயிருந்தேன். அந்த நேரம் வாங்கியிருந்தேன். 250 நினைக்கிறேன். நம்ம மொப் பண்ண போகிறோம்னா தலைமை தாண்டி ஆஃப் பண்ணினா தண்ணி 2வது படதாக போயிடும். பாத்ரூம் மாபிள் மொப் பண்ணுறதுக்காக விட்டுருந்தேன். நான் பண்ணிட்டு வந்துக்கிறேன். திருப்பவும் நான் மொப் பண்ணுவேன். இதோட சின்ன மணி பிளான்ட்டுகள் தண்ணி விட்டுட்டு வைக்கிற கிளாஸில் ஒரு வாசல் வாங்கியிருந்தேன்னா தண்ணி விட்டுட்டு வைக்க வேணும். இறால் நான் கறி சமைக்கல. இதுக்கு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்சு போட்டு அதே எண்ணெயில் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து பொரிச்சிட்டு எடுக்க போகிறேன். அதோட பருப்பு அவிய வச்சிருக்கிறேன். நான் ஒரு புது பாத்திரம் மட்டும் வாங்கியிருக்கிறேன். காஸ்டைன் பாத்திரம் மட்டும் அந்த பாத்திரத்தில் தான் சமைக்க போகணும். அதையும் உங்களுக்கு நான் காத்துட்டேன். அதை நான் ஆல்ரெடி சமைக்க தொடங்கிட்டு அதனால எனக்கு இதாக தெரியும். நான் சொல்லவே விளக்கிட்டு தான் அந்த ரெட் கலர் பாத்திரமா அப்படி எடுக்க வைக்கிறேன். இறால் கழுவிட்டேன். இப்போ வெங்காயத்தை கட் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம இறால் இழக்கிறதுக்காக வச்ச பாத்திரத்தை கழுவிட்டு ஒவ்வொரு கழுவின உடனே துளைக்க வேணும். இல்லாட்டி கல்சியம் பிடிச்சிட்டு இது கல்சியம் பிடிச்சிட்டு அதையும் தேய்ச்சி கழுவணும். அதுக்கும் ஒரு மேஜிக் புக் ஸ்பாஞ்ச் வாங்கி இருக்கிறேன். ஆக்சுவலில் நான் போட்டுறேன். நம்ம அம்மா இது உரைக்குது. நான் உங்களுக்கு இதை நல்லா கழுவிட்டு தரேன். இது அப்பாவுக்கு மட்டும் தூளோட கொடுப்பேன். அம்மா அச்சா பிள்ளையோ பக்க பிள்ளையோ பாத்ரூம் தானே உங்களை மொப் பண்ண சொன்னேன். நான் ஒரு தடவை மொப் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் என்ன செய்றீங்க? மொப்பரை நல்லா புளிமா இதுதான் நான் வாங்கியிருக்கிற அயன் பாத்திரம். இதில் எனாமல் கோட்டிங்கும் இருக்குது. இல்லை ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் சமைக்க தொடங்கிட்டேன். குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் கழுவுற நேரம் தான் கொஞ்சம் பேரமாக இருக்குது. எல்லாம் சூடாகிட்டு உப்புந்தோடு சேர்த்து வச்சுக்கிறதால சேர்க்குறேன். இறாலுக்கும் பருப்புக்கும் சீரகமும் இஞ்சியும் மொழியும் மிக்ஸ் போட்டு சேர்த்துக்காங்க. நான் வதங்கி கொண்டு இருக்குது. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு எடுத்துட்டு இதிலேயே இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். அப்போ நல்லா இருக்கும். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிற நன்மை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சமைக்கலாம். கத்திரிக்காய் இரும்பு பாத்திரத்தில் வதக்கிட்டு சமைச்சாலே கத்திரிக்காய் பொரிச்சகரை மாதிரி இருக்கும். அடுத்த முறை கத்திரிக்காய் சமைக்கிற நேரம் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதங்கலாம் போடுறேன். அதில் நிறைய தூள் போட்டுருந்து அதனால் தாளை கழுவிட்டு நீராக குட்டி குட்டியாக பிச்சு போட்டு கொடுக்க போகிறேன். வச்சு விட்டுறேன். எல்லாத்தோடும் சேர்ந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதில் முதலே பொரிச்சு வச்சுருக்க இறாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா சரி. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்திலேயே எனக்கு மஷ்ரூம் சமைக்க போகிறேன். மண்ணையும் சேர்த்துட்டு எண்ணெய் கொதிச்சதும் மஷ்ரூமை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துருக்கிறேன். உள்ளியும் முடிச்சுட்டு சேர்க்க போகிறேன். தண்ணியும் வற்றிட்டு நல்லா வதங்கினதும் உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு வதக்கிடுவேன். கழுவிட்டு சோப் டிஸ்பென்சரோட வாங்கியிருந்தேன் குட்டி பாஸ். இந்த வீடியோ அடுத்த நாள் எடுக்கிறேன். வீடியோவும் எடுத்துக்கொண்டு க்ளீனிங் வேலை செய்து கொண்டிருக்கு. அது டைம் போயிட்டு அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். மேஜிக் ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கியிருக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆக்ஷனில் வாங்கியிருந்தேன். ₹1 அப்படின்னு நினைக்கிறேன். 5 பீஸ் வந்தது. நான் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்து இந்த பக்கங்களில் கல்சியம் பிடிச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ண போகிறேன். நேற்று அவசரமாக சமைக்கிற நேரத்தில் மைசூர் டால் சமைச்சிருந்தேன். அந்த நேரம் மசாலிக்கீரை அதோட அதுக்குள்ள க்ரீம் ப்ரஷும் சேர்த்து வருது. நான் இது அவசர நேரங்களில் சமைக்கலாம். அதுக்காக இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் சமைச்சு பார்க்கறதுக்காக. இதை நடுவில் சமைக்க மாட்டேன். ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து இருக்கிறதால அவசர நேரங்களில் யாரும் விசிட்டர்ஸ் திடீர்னு வார நேரங்களில் கோலை சமைக்கலாம். அதுக்காக முதலில் வாங்கி சமைச்சு பார்த்தா தானே தெரியும். ஆனால் இங்கே இந்த சின்ன பிள்ளைகளுக்கே சமைச்சு போட்டு சோறோட கொடுப்பேன். நான் அன்றைக்கி இதாக கடையில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கீழே தான் சமைச்சு கொடுத்தேன். மைக்ரோவேவ் விளையாண்டா 4 நிமிஷம், அடுப்பில் 15 நிமிஷம் வைக்க போகிறேன். இந்த விடாமல் ஒவ்வொரு நாளும் துவைக்கிறது. இதனால் துவைக்கிறேன். அதையும் அப்படி துவைச்சி விட்டுட்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பவுடர் உப்பு பண்ணாலும் சேர்க்கலாம். நான் அன்றைக்கு சேர்க்கல. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இடத்த காட்டுகிறேன். இந்த இடம் நல்லா க்ளீன் ஆகிட்டுது. ஆனால் இங்கே இந்த கோர்னரில் கல்சியம் இருக்குது. அது ஏதாவது கம்பி ப்ரஷ் மாதிரி ஏதாவது வச்சு தேய்க்க வேணும். இந்த இடமும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். திருப்பவும் அப்பத்துக்கு ஊற விட்டுருக்கிறேன் அரிசி கொஞ்சம். கிறிஸ்மஸ் டைமில் கிடைக்கும் புஷ் கிளாஸேன்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் லாக் இது டீப் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் இதை டெசர்ட்டுக்கு எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் வீட்டை நிற்கிறதுனால 2 பீஸ் மட்டும் கட் பண்ணுகிறேன். ரோல் கேக் மாதிரி இங்கே அதுவும்
கிறிஸ்மஸ் டைமில் ஃபேமஸ் ஆகியிருக்கு. இந்த புஷ் கிளாஸில் ஐஸ்கிரீம் வச்சுருக்குது. அதே மாதிரி கேரமல் சாக்லேட்டும் நடுவில் வச்சுருக்கும், இல்லாட்டி நட்ஸுகள் வச்சுருக்கு. ஐஸ்கிரீம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். முழுக்க முழுக்க ஐஸ்கிரீம் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய். இது அவசரமாக சமைக்கிற நேரத்தில் மைசூர் பாகு